அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை இயக்குனரும் நடிகருமான எல்வி பிரசாத். ஆந்திர மாநிலத்தில் ஏலூரு தாலுக்காவில் அமைந்திருக்கக்கூடிய சோமவார்புடு அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் 1908 ஜனவரி மாதம் 17 அக்கினேனி ஸ்ரீராமுலு பசவம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் எல்வி பிரசாத். அவருடைய இயற்பெயர் லட்சுமி வரப்பிரசாத். ஸ்கூலில் படிக்கிறப்பவே நாடகங்களை பார்த்து நாடகத்தில் நடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை அவருக்குள்ளே எழுந்தது. சின்ன சின்ன வேஷங்கள் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அதுக்கு பின்னாடி எங்கே நாடகம் போட்டாலும் நடிக்க போயிடுவார் பிரசாத். இப்படி நடிப்பு நடிப்பு அப்படின்னு தெரியிறானே, அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் குடும்பம் குழந்தைன்னு மாறுவான் அப்படின்னு கணக்கு போட்ட பெற்றோர் பிரசாத்துக்கு 17 வயசில் சௌந்தர்யா மனோகரம்மா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெற்றோர் நினச்சது மாதிரியே வீட்டிலேயே தங்கிட்டார் பிரசாத். ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம், நாம் சினிமா நடிகராயிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டார் பிரசாத். சினிமாவில் நடிக்கிறதுக்கு பம்பாய்க்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அனுப்பவே மாட்டாங்க. அதனால் பம்பாய்க்கு போய் நடித்து புகழ்பெற்று ஊருக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிக்காமல் போயிட்டார். பம்பாய்க்கு போயிட்டார். கோகினூர் ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறார். ஹிந்தி மொழி தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை, யார்கிட்ட வேலை கேட்குறதுன்னு அவருக்கு தெரியலை. ஸ்டுடியோக்குள்ளே நுழைகிறதும் ஈஸியாக இல்லை. அதனால் ஒரு 2 நாள் அந்த ஸ்டுடியோவை சுற்றி வேடிக்கை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு ஓட்ட வழியாக தான் அவர் வேடிக்கையும் பார்க்குறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ரூமு போய் பார்த்தா, அவர் கொண்டு வந்த அந்த பெட்டியெல்லாம் திறந்து கிடக்கு. பெட்டியெல்லாம் திறந்து கிடக்கு அப்படின்னா, அவர் கொண்டு வந்தது 100 ரூபா பணம். அந்த 100 ரூபா பணத்தையும் யாரோ அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் துணிமணியெல்லாம் தூக்கிட்டு வெளியே அதே ஓட்ட வழியாக அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறாரு. அப்போது அந்த ஸ்டுடியோவுக்கு எதிர்த்தாப்பில் இருந்த ஒரு தையல் கடைக்காரர் இவரை கூப்பிட்டு, எத்தனை நாளைக்கு நீ இந்த ஓட்ட வழியாகவே ஷூட்டிங்கை வேடிக்கை பார்ப்ப, உள்ளே போய் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டவர், பிரசாத்தின் நிலை அறிந்து கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தையல் கடையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்த பிரசாத் அதுக்கு பின்னாடி வீனஸ் திரைப்பட நிறுவனத்திலையும், அதுக்கு பின்னாடி இந்தியா பிக்சர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்திலையும் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்துருக்கிறார். இந்தியா பிக்சர்ஸ் நிறுவனம் ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட் அப்படின்னு ஒரு மௌன படத்தை தயாரித்தப்போ அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரசாத்துக்கு கிடைச்சது. ஆனால் அந்த படம் வெளியாகலை. எல்வி பிரசாத்துக்கு அங்கே தாரிலால் அப்படிங்கக்கூடிய ஒரு நண்பர் கிடைச்சார். அவருடைய உதவியால் இம்பீரியல் பட நிறுவனத்தின் சார்பில் தயாரான இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரசாத்துக்கு கிடைச்சது. அந்த படத்தில் பண்டிதர், வேலைக்காரர், இப்படி பல வேடங்களில் நடித்தார் பிரசாத். அந்த படத்தில் நடித்தப்போ அங்கே உதவி இயக்குனராக பணிபுரிந்த HM ரெட்டியின் அறிமுகம் பிரசாத்துக்கு கிடைச்சது. நெருக்கமான நண்பராயிட்டார். அடுத்து தமிழில் தயாரான முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு HM ரெட்டிக்கு கிடைச்சப்போ அதில் பூசாரி வேஷத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பிரசாத்துக்கு அவர் கொடுக்குறார். காளிதாஸ் படத்தின் வெற்றிக்கு பிறகு பக்த பிரகலாதா அப்படிங்கக்கூடிய பெயரில் முதல் தெலுங்கு பேசும் படத்தை இயக்கிய HM ரெட்டி அந்த படத்திலையும் எல்வி பிரசாத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார். சினிமாவில் நடிச்சிட்ட ஒரு மகிழ்ச்சியோட சொந்த ஊருக்கு திரும்பிய பிரசாத் அங்கே அவருடைய மகள் இறந்த செய்தி அறிந்து அதிர்ந்து போனார். இனிமே ஊரோட உன் மனைவியோட இரு, அப்படி இல்லைன்னா நீ எங்கே போகிறையோ அங்கே உன் மனைவியையும் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு அவருடைய சினிமா கனவுகளுக்கு தடை போட பார்த்தாங்க. இல்லை, என்னுடைய மனைவியை என்னோடவே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு பம்பாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டார் பிரசாத். அங்கே இம்பீரியல் ஃபிலிம் கம்பெனி தயாரித்த கமர் அல் சமான் அப்படிங்கக்கூடிய படத்தில் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்துட்டார். சில மாதங்களில் அங்கு வேலை இழந்த பிரசாத் மனைவியை காப்பாற்ற எந்த வேலை கிடைச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா தியேட்டரில் காவலாளி வேலைக்கு சேர்ந்துட்டார். பிரசாத்தின் நண்பர் HM ரெட்டி சீதா சுயம்பர் அப்படின்னு ஒரு ஹிந்தி படத்தை ஹிந்தியில் ஆரம்பித்தப்போ அந்த படத்தில் எல்வி பிரசாத்துக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அந்த படத்தின் போது பிரசாத்தின் வேலையில் இருந்த ஈடுபாட்டை பார்த்த அந்த நிறுவனத்தினர் அந்த நிறுவனத்தின் நிர்வாகியாகவே அவருக்கு பதவி உயர்வும் கொடுத்தாங்க. காலம் அந்த கம்பெனியையும் இழுத்து மூடிடுச்சு. சரியான வாய்ப்புகள் இல்லாமல், வருமானமே இல்லாமல் கஷ்டப்பட்டார். வறுமை வீட்டில் தாண்டவமானாலும் அதை மறைக்கிறதுக்கு மகன்கள் ஆனந்த் பாபு, ரமேஷ் பிரசாத்தின் 2 செல்வங்கள் அவருக்கு இருந்தாங்க.
ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிந்தி படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராகவும் வேலை பார்த்தார். உதவி இயக்குனர், உதவி ஒளிப்பதிவாளர், தயாரிப்பு நிர்வாகி, நடிகர், இப்படி 8 ஆண்டுகளில் ஏராளமான அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சது. இதனால் பட தயாரிப்பில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சொந்த ஊருக்கு போய் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பணம் திரட்ட முயற்சி பண்ணார். ஆனால் அவரை நம்பின மக்கள் சினிமாவை நம்பலை. அதனால் அவருடைய எண்ணம் தோல்வியில் முடிந்ததை எண்ணி வருந்தினப்போ மறுபடியும் இயக்குனர் HM ரெட்டி அவரை கூப்பிட்டு உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டதோட அவர் இயக்கிய தெனாலி ராமகிருஷ்ணா படத்தில் மகாமந்திரி திம்மராசுவின் பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தார். அந்த படம் சென்னையில் உருவாச்சு. அதுக்கு பின்னாடி கரானா தொங்கா அப்படிங்கக்கூடிய படத்திலையும் அவர் பயன்படுத்திக்கிட்டார். 2ஆம் உலகப் போரின் தீவிரம் காரணமாக பலர் சென்னையை காலி செய்ய எல்வி பிரசாத்தும் தன்னுடைய குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பம்பாய்க்கு போய் கஷ்டஜீவி அப்படிங்கக்கூடிய படத்தில் உதவி இயக்குனராகவும் தயாரிப்பு நிர்வாகியாகவும் பணியாற்றிய பிரசாத் அந்த படம் பாதியில் நின்னதும் சவால், லேடி டாக்டர், டர்பன் மாதிரியான சில படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோட தேவர் அப்படிங்கக்கூடிய படத்துக்கு கதை எழுதினார். ஆலம் ஆரா படத்தில் நடித்தப்போ அதன் நாயகன் பிருத்திவிராஜ் கபூரோட அப்போது பழக்கம் இருந்ததுனால அவரை மறுபடியும் சந்தித்து அவருடைய பிருத்திவி தியேட்டர்ஸில் சகுந்தலா, தீவார் போன்ற நாடகங்களில் சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தார். 1930ஆம் ஆண்டு மௌனப்பட காலத்தில் சினிமாவுக்குள் நுழைந்த எல்வி பிரசாத்துக்கு 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி 1943ஆம் ஆண்டு பணிபுரிந்த கிரகப்பிரவேசம் படம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை அப்போ தான் ஏற்படுத்துது. அந்த படத்தில் அவர் ஒரு உதவி இயக்குனராகத்தான் முதல்ல இணைந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அவரே அந்த படத்தை இயக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பின்னாடி அந்த படத்துக்கு அவரே ஹீரோவாகவும் ஆயிட்டார். 3 வருடம் தயாரிப்பில் இருந்த அந்த படம் 40களில் வெளியான மிகச்சிறந்த படங்களில் ஒன்றா அமைஞ்சுது. அதுக்கு பின்னாடி எல்வி பிரசாத்தின் வாழ்க்கை ஏறுமுகமாகவே அமைஞ்சுது. எல்வி பிரசாத்தின் இயக்கத்தில் அடுத்து வெளியான பல்நாட்டு யுத்தம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தெலுங்கில் உருவான முதல் சரித்திர படமான அந்த படத்தில் கதாநாயகனாக நாகேஸ்வர ராவ் நடிச்சிருந்தார். முதல்ல அந்த படத்தை இயக்கிய பத்திரிகையாளரான ராமபிரம்மம் இறந்து போயிட்டார். அந்த படத்தை இயக்கக்கூடிய பொறுப்பு பிரசாத்தை அடைஞ்சிருச்சு. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிரசாத் அதை மிகவும் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார். பிரபல குணச்சித்திர நடிகையான வரலட்சுமி பாடகியாக அறிமுகமான முதல் படமாகவும் பல்நாட்டு யுத்தம் படம் அமைஞ்சது. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து வசந்த மாளிகை படத்தை இயக்கிய KS பிரகாஷ் ராவ் துரோகி அப்படின்ற தெலுங்கு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை பிரசாத்துக்கு கொடுக்குறார். வரலட்சுமியும் பிரகாஷ் ராவும் முக்கிய பாத்திரங்கள் நடித்த அந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் ஒன்றிலும் பிரசாத் நடிச்சிருந்தார். விஜயவாடாவில் 1946ஆம் ஆண்டு சேசின பாபம் அப்படிங்கக்கூடிய நாடகத்தை பார்த்த எல்வி பிரசாத் அதில் நடித்த NT ராமாராவின் தோற்றத்தையும் நடிப்பு திறமையையும் பார்த்து வியந்ததோட அடுத்து அவர் இயக்கிய மனதேசம் படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி வேஷத்தில் நடிக்க வச்சார். மறுபடியும் அதே வருஷம் NT ராமாராவ் நடிப்பில் சம்சாரம் படத்தை இயக்கி வெற்றி படமாக கொடுத்த எல்வி பிரசாத் அடுத்து தமிழ், தெலுங்கு 2 மொழிகளையும் உருவான படங்களை இயக்குனார். தெலுங்கு மொழியில் NT ராமாராவ் கதாநாயகனாக நடிக்க பெல்லி சேசி சூடு அப்படின்ற பெயர்லையும், தமிழில் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற பெயர்லையும் வெளியான அந்த படத்தை விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயார் பண்ணாங்க. 2 மொழிகளையும் அந்த படத்தின் வெற்றி பிரசாத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகுது. அடுத்து தமிழ், ஹிந்தி ஆகிய 2 மொழிகளில் உருவான ராணி படத்தை இயக்குனார். அந்த படத்தில் வீணை பாலச்சந்தர், பானுமதி முக்கிய வேஷங்களை நடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அஞ்சலி தேவி நடித்து தயாரித்த பரதேசி படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நாகேஸ்வர ராவ் நாயகனாக நடிக்க சிவாஜி கணேசன் ஒரு சின்ன வேஷத்தில் நடித்தார். அந்த படம் தமிழில் பூங்கோதை அப்படின்ற பேரில் வெளியாகுது. அடுத்து எல்வி பிரசாத் இயக்கிய தமிழ் படம் மனோகரா. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த அந்த படத்தில் சிவாஜி கணேசன் நாயகனாக நடிக்க அந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைஞ்சுது. அந்த படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் உருவான மிஸ்ஸியம்மா அப்படிங்கக்கூடிய படத்தை இயக்குனார். தமிழில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ஜோடியாக நடிக்க, தெலுங்கு மொழியில் NT ராமாராவும் சாவித்திரியும் ஜோடியாக நடித்தாங்க. இந்த படத்தின் வெற்றி அந்த படத்தை ஹிந்தியிலும் பிரசாத்தை இயக்க வச்சுது. ஹிந்தியில் ஜெமினி கணேசன், மீனா குமாரி நடிப்பில்
மிஸ் மேரி அப்படின்ற பெயரில் இயக்கி வெளியிட்டார் பிரசாத். தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிஸியான வெற்றிகரமான இயக்குநராக புகழ் பெற்றிருந்த எல்வி பிரசாத் மிஸ் மேரி படத்தின் வெற்றியின் மூலமாக ஹிந்தி மொழியிலும் புகழ்பெற்ற இயக்குநராக உயர்ந்தார். சினிமாவில் கிடைச்ச புகழையும் வருமானத்தையும் சினிமாவுக்கே திருப்பி கொடுக்க முடிவு செய்த எல்வி பிரசாத் ரங்கநாத தாஸ் அப்படின்றவர்கிட்ட நிலத்தை வாங்கி சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவை கட்ட ஆரம்பித்தார். தனது பெயரான லட்சுமி வரப்பிரசாத் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய லட்சுமி அப்படின்ற பெயரில் ஒரு பட நிறுவனத்தை தொடங்கி தன்னிடம் உதவியாளராக இருந்த டி யோகானந்த் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ் கதாநாயகனாக நடிக்க இளவேல்பு அப்படின்ற படத்தையும் தயாரித்தார். தமிழில் ஸ்ரீதர் கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் நடித்த எதிர்பாராதது படத்தின் கதையான அந்த படம் தெலுங்கு மொழியில் பெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அடுத்து தன்னுடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் மங்கைய திலகம், பாக்கியவதி இப்படி 2 படங்களை இயக்கிய எல்வி பிரசாத் 1956ஆம் ஆண்டில் பிரசாத் புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பட நிறுவனத்தை தொடங்கி சாரதா அப்படிங்கக்கூடிய ஹிந்தி படத்தை தயாரித்து இயக்குனார். ராஜ் கபூர், மீனா குமாரி நடித்த அந்த படத்தின் கதை இளவேல்பு படத்தின் கதை. அடுத்து தமிழ் தெலுங்கு 2 மொழிகளில் எல்வி பிரசாத் இயக்கிய படத்தை நாகிரெட்டியின் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்தாங்க. தமிழில் ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிக்க கடன் வாங்கி கல்யாணம் அப்படின்ற பேர்லையும், தெலுங்கு மொழியில் NT ராமாராவ், சாவித்ரி நடிக்க அப்பு சேசி பப்பு கூடு அப்படின்ற பெயர்லையும் வெளியாச்சு. இந்த படங்கள் நிச்சயமா பெற்ற வெற்றியை பெறலை. மனோகரா படத்தின் வசனகர்த்தாவான கலைஞர் மு. கருணாநிதியுடன் எல்வி பிரசாத் மறுபடியும் இணைந்த படம் தாயில்லா பிள்ளை. கல்யாண்குமார், எல். விஜயலட்சுமி நடித்த இந்த படத்தை தன்னுடைய பிரசாத் மூவிஸ் பட நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து இயக்கியிருந்தார் எல்வி பிரசாத். தெலுங்கு மொழியில் வெற்றி பெற்ற பாரியா பார்த்தலு படத்தின் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிக்கான உரிமையை பெற்ற எல்வி பிரசாத் தமிழில் சிவாஜி கணேசன் நடிப்பில் இருவர் உள்ளம் அப்படின்ற பேரில் தானே தயாரித்து இயக்குனவர் ஹிந்தியில் ராஜேந்திரகுமார் நடிப்பில் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் தயாரித்தார். அதுக்கு பின்னாடி ஹிந்தி, வங்காளம், ஒரியா, மலையாளம் ஆகிய மொழிகளையும் படங்களை தயாரித்தார். இருவர் உள்ளம் படத்துக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு வரைக்கும் சில ஹிந்தி படங்களை இயக்கிய எல்வி பிரசாத் அதுக்கு பின்னாடி முழு நேர தயாரிப்பாளராகவே மாறிட்டார். அப்படி அவர் தயாரித்த படங்களில் மிகவும் முக்கியமான ஒரு படம் சஞ்சீவ் குமாரும் மும்தாஜும் ஜோடியாக நடித்த கிலோனா. அந்த படம் தான் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடிக்க தமிழில் எங்கிருந்தோ வந்தாள் அப்படின்ற பேரில் கே. பாலாஜியின் தயாரிப்பில் உருவாச்சு. இருவர் உள்ளம் வெளியாகி 7 வருஷத்துக்கு பின்னாடி ரவிச்சந்திரன், KR விஜயா அந்த 2 பேரும் ஜோடியாக நடிக்க இதய கமலம் அப்படின்ற படத்தை தயாரித்த எல்வி பிரசாத் அதுக்கு பின்னாடி 10 வருடங்களுக்கு பிறகு பிரியா விடை அப்படின்ற பேரில் ஒரு படத்தை தயாரித்தார். முத்துராமனும் பிரமிளாவும் ஜோடியாக நடித்த அந்த படமே பிரசாத் தயாரித்த கடைசி தமிழ் படம். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நாயகனாக நடிக்க சரிதா கதாநாயகியாக அறிமுகமான மரோ சரித்ரா படத்தை தயாரித்தார் ராம அரங்கண்ணல். அந்த படத்தின் வெற்றியை பார்த்து மகிழ்ந்த பிரசாத் மரோ சரித்ரா படத்தை ஹிந்தியில் பாலச்சந்தரின் இயக்கத்திலேயே படமாக்க முடிவு பண்ணார். மரோ சரித்ரா மூலமாக தெலுங்கில் கமல்ஹாசனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் அதன் ஹிந்தி பதிப்பில் கமல்ஹாசனை கதாநாயகனாக விரும்பினார். அவருடைய அந்த விருப்பத்தை எல்வி பிரசாத் ஏற்றுக்கொண்டதும் தெலுங்கு பெண்ணை காதலிக்கக்கூடிய தமிழ் பையனின் கதையாக இருந்த மரோ சரித்ராவின் கதை ஹிந்தி பெண்ணை காதலிக்கக்கூடிய தமிழ் பையனின் கதையாக மாறி ஏக் துஜே கேலியே அப்படின்ற பேரில் தயாரித்தார். அந்த படம் தான் கே. பாலச்சந்தரும் கமல்ஹாசனும் ஹிந்தியில் அறிமுகமான முதல் படம். அவங்க மட்டும் இல்லாமல் ரதி, மாதவி, பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கும் அதுதான் முதல் படம். 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியான ஏக் துஜே கேலியே ஹிந்தி படம் 10 கோடி ரூபாய் வசூலித்து ஹிந்தி பட உலகத்தில் மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணிச்சு. அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச லாபத்தை வச்சு தான் பிரசாத் 70mm அப்படின்ற பேரில் ஆசியாவின் மிகப்பெரிய ஒலிப்பதிவு கூடம் ஒன்றை கட்டினார் எல்வி பிரசாத். திரைப்படங்கள் நடிக்கிறத 1953ஆம் ஆண்டு வெளியான பெம்புடு கொடுக்கு அப்படின்ற படத்தோடு நிறுத்திட்ட எல்வி பிரசாத்தை 28 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நடிக்க வைத்த பெருமை கமல்ஹாசனுக்கு சொந்தமாச்சு. மக்கள் தங்களுடைய கண்களின் வழியாக சினிமாவை பார்த்ததுனால தானே தன்னால் சினிமாவின் மூலமாக புகழையும் பணத்தையும் சம்பாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு நினச்ச எல்வி பிரசாத் ஹைதராபாத்தில் கண் மருத்துவமனை ஒன்றை அமைக்கிறதுக்காக தனக்கு சொந்தமான நிலத்தை இலவசமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனை அமைய பெரிய தொகை ஒன்றையும் கொடுத்தார். எல்வி பிரசாத் கண் மருத்துவமனை அப்படின்ற பெயரில் இயங்கக்கூடிய அந்த மருத்துவமனை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கண் மருத்துவமனைகளை ஒன்று.
எண்ணற்ற திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய எல்வி பிரசாத்தின் கலை சேவையை பாராட்டி திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை இந்திய அரசாங்கம் 1982 ஆண்டில் எல்வி பிரசாத்துக்கு வழங்கினாங்க. கொஞ்ச காலம் உடல்நல கோளாறால் அவதிப்பட்ட எல்வி பிரசாத் தன்னுடைய 86வது வயதில் 1994 ஆண்டு ஜூன் மாதம் 22 அன்னைக்கு காலமாயிட்டார். நடிகனாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஆசையோட பம்பாய்க்கு ரயில் ஏறி சென்று அதுக்கு பின்னாடி எண்ணற்ற போராட்டங்களுக்கு பிறகு பிரசாத் அப்படின்ற பெயரில் திரைத்துறையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அந்த பெயரை இந்தியா முழுவதும் அறிய செய்த எல்வி பிரசாத் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்னு சினிமா துறையில் பல பிரிவுகளையும் சாதனை புரிந்திருந்தாலும் சினிமாவில் அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது நடிப்பு தான். தமிழ் திரையுலகத்தில் சாதனை புரிந்தவர்கள் பலர், சகாப்தமானவங்க சிலர். அந்த சிலரில் எல்வி பிரசாத்தும் ஒருவர். என்ன நேயர்களே, 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் திரை உலக ஆளுமை எல்வி பிரசாத்தின் வாழ்க்கை வரலாற்று பக்கங்களிலிருந்து சில பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோட மறுபடியும் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.